கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போற்றிடுவேன் இயேசுவையே, புகழ்ந்து பாடிடுவேன். இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. போற்றிடுவேன் இயேசுவையே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. மனுவாக வந்தவர் இயேசு, மனபாரங்கள் நீக்குவார் இயேசு. சேர்ந்து பாடுவோமா? ஜீவாதி அதிபதி இயேசு, பரிசுத்தம் அளிப்பவர் இயேசு. சொல்லுமா? ஜீவாதி அதிபதி இயேசு, எல்லாரும் சேர்ந்து போற்றிடுவேன் என் இயேசுவையே, புகழ்ந்து பாடிடுவேன். இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. தம்மிடம் வருவோர் இயேசு, தயங்காமலே அணைப்பவர் இயேசு. தம்மிடம் வருவோர் இயேசு, தயங்காமலே அணைப்பவர் இயேசு. மறுவாழ்வு அளிப்பவர் இயேசு, மகிமையில் சேர்ப்பவர் இயேசு. மறுவாழ்வு அளிக்கிறவர் இயேசுவா இருக்கிறார். எழுந்து விட்டோம் என்று கவலைப்படாதீங்க. போற்றிடுவேன் என் இயேசுவையே, புகழ்ந்து பாடிடுவேன். இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் சமாதானம் நல்கிடும் இயேசு. சமாதானம் நல்கிடும் இயேசு, மன மகிழ்ச்சிக்கு காரணர் இயேசு. சமாதான காரணம் இருக்கிறார். சாந்தியும் அளிப்பவர் இயேசு, வாழ்வுக்கு துணையாளர் இயேசு. சாந்தியும் அளிப்பவர் இயேசு, சமாதானம். போற்றிடுவேன் என் இயேசுவையே, புகழ்ந்து பாடிடுவேன். இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையில் ஆர
இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. போற்றிடுவேன் என் இயேசுவையே, புகழ்ந்து பாடிடுவேன். இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. இதயத்தின் தெய்வமாம் இயேசு, என் வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காலை கொடுப்பி, கல்லை திறந்து தண்ணீர் தரு. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. கடைசியாக சொன்ன உமக்கு உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். ஆண்டவரே, இன்றைக்கு தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை. The title for this morning's message that we are going to meditate is Word of the Lord. வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Let us read from 1 Chronicles chapter 17 verses 3 and 4. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். But it happened that night that the word of God came to Nathan, saying, Go and tell my servant David, Thus says the Lord, You shall not build me a house to dwell in. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக தாவீதுக்கு வருகிறது. And the word of the Lord came to David through this prophet Nathan. இந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே தாவீது தன் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள வாஞ்சைகளை ஊழியனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். And over here, if we read through chapter 17 of 1 Chronicles, David is pouring out his heart's desire to the servant of God. அந்த வார்த்தைகளை ஊழியன் கேட்டு தாவீதை உற்சாகப்படுத்தி பின்பதாக அவர் செல்கிறார். அவரிடத்திலே அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. And the servant of the Lord was also encouraging David for the desires that he had in his heart. That very night the word of the Lord came to this prophet. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தின் பாரங்கள் வாஞ்சைகளை பார்க்கிற தேவன் அதை ஊழியரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பாருங்கள் 3ஆம் வசனத்திலே அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. And when this person is pouring out his heart to the servant of the Lord, that very night, as we read in verse 3, the word of the Lord came to this prophet. அதிலே தாவீது தன் இருதயத்திலே உள்ள வாஞ்சைகளை பகிர்ந்து கொள்கிறார். And David was pouring out and sharing all that he had in deep down in his heart, the desires that he had. தேவனுக்கென்று ஒரு வீடு இல்லையே, அவர் வாசமாயிருப்பதற்கென்று ஒரு ஆலயம் இல்லை என்ற தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். And he was sharing the burden that he had in his heart. There is no temple for the Lord, there is no house for the God. முதலாம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். And we can see in that verse 1. பாருங்கள், தன்னுடைய வாஞ்சை, அந்த வாஞ்சை எவ்வளவு நாட்களாக தாவீதின் இருதயத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை. And we do not know as to how long the desire had been there in the heart of David. நான் விசுவாசிக்கிறேன், தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட அந்த நாள் முதல் அவருக்கு அந்த வாஞ்சி இருந்திருக்கும். I believe from the day that Lord had chosen David, he might have been having this desire in his heart. அந்த வாஞ்சிகளை ஊழியனிடம் பகிர்ந்து கொள்கிறார். He shared his desire with the servant of the Lord. அந்த ஊழியனிடம் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் தேவன் மேற்கொண்டு அதற்குரிய காரியங்களை செய்கிறார். Only when he shared his desire with the servant of the Lord, God made ways for that to be fulfilled. இருதயத்திலே வாஞ்சை இருப்பது பெரிதல்ல, அந்த வாஞ்சையை, அந்த பாரத்தை, அந்த தாகத்தை ஊழியரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். It is not great to have desire just inside the heart, but then you need to share that burden, that passion with the servant of God. அன்று ராத்திரியிலே, And that very night, என்றிலிருந்து அந்த வாஞ்சி இருக்குது என்று நமக்கு தெரியாது, ஒருவேளை அடுத்ததிலிருந்தே இருக்கலாம். and we do not know how long this desire had been there. It had been there for a long time. ஆனால் பகிர்ந்து கொண்ட அந்த ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை பதிலாக வருகிறது. But on the day that he shared his desire, that very night the word of the Lord came in.
பாருங்க, இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் நல்லது. அந்த வாஞ்சைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். It is good to have desires in the heart, but then the Lord over here says you need to share that out. அதை பகிர்ந்து கொண்ட போது கர்த்தர் அதை கனப்படுத்தி தாவீதை ஆசீர்வதிக்கிறார். And when he shared it out, the Lord honored it and he blessed David. அந்த பகிர்ந்து கொண்டது மூலமாக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And through his sharing, it was not only his blessing, but then there is something else also that we find. அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, When we read through verses 4 to 6, தேவன் அவருடைய மனதில் உள்ள அங்கலாய்ப்பை எல்லாம் தாவீதுக்கு நாத்தான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். and God reveals his frustration in his heart through Nathan to David. பாருங்க, இடம் விட்டு கூடாரமாக வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தேன் என்று அவருடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறார். And God was sharing the frustration that he had in his heart. He was moving from place to place without any tent or place to stay. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் இதை ஒப்பிடுகிறேன். And I would like to compare this to a person who is praying. அந்த ஜெபிக்கிற மனுஷன் தன்னுடைய இதயத்தில் உள்ளதை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறான். A person who is praying, he pours out whatever there in his heart to God. அந்த மனுஷனுக்கு தேவன் தம்முடைய இதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவார். And unto that man the Lord will reveal out his heart to him. அன்னைக்கு ஊழியர்களுக்கு அவருடைய இதயத்தில் உள்ளதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, அதை கேட்கவும் மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஜெப குறிப்பை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, ஊழியத்தை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. And many people who are in the ministry or pastoring and those who are doing the ministry, they would like to be heard first, but then whatever they are trying to share, people will not be there to listen, but they will only come with the prayer points to pray. பாருங்க, இந்த இடத்துல தாவீது தேவனுடைய காரியங்களுக்காக பாரத்தோடு இருக்கும் பொழுது தேவன் அவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். And over here we see when David was sharing whatever was there in his heart, the burden that he had for God, God started to reveal out what was in his heart to him. வனாந்தரத்திலே நாம் தான் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, தேவன் நம்மோடு கூடவே வருகிறார். And we are thinking it is only we who are traveling in this wilderness life, but then along with us God is also traveling. தேவன் அவருடைய மனதில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். And God reveals out whatever was there in his heart. தேவனை ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். And let us become people who pray to God. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாவீதாக, ஜெபிக்கிற ஒரு ஆபிரகாமாக நாம் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that we'll also be a prayerful person like unto David and like unto Abraham. அவர் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக எவ்வளவு பாரத்தோடு காணப்படுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். And then we can understand how much burden he's got towards our family and towards our nation. அந்த பாரங்கள் நம்முடைய இருதயத்துக்கு வர வேண்டும். And that burden should come inside of us. சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கடுத்த வாஞ்சைகள், கர்த்தருக்கடுத்த எண்ணங்கள், சிந்தைகள், பாரங்கள் இருக்கும் பொழுது தாவீதை தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. And in short, if I were to say, when we have burden or passion towards whatever God desires, then just like God blessed David, we will also receive those blessings. நம்முடைய வாழ்க்கை குறித்த வாஞ்சைகள், பாரங்கள் எல்லாம் இருக்குது, உண்மைதான். It is true that we have a desire and burden towards our family. கர்த்தருக்கடுத்த வாஞ்சைகள், பாரங்கள் இருக்கிறதா? But do we have a burden and love and passion towards God and the godly things? இந்த வார்த்தையை தாவீது சொல்லி முடிக்கிறார், அவ்வளவுதான். And David finishes telling all these words. இந்த அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமத்திலே முதல் வசனத்திலே தாவீது பேசுகிறார். And in chapter 17 in the first verse David spoke. அதன் பின்பதாக அந்த அதிகாரம் முழுவதும் பாருங்க, கர்த்தரை களைப்புட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் அவரை ஆசீர்வதிப்பது குறித்து, இப்பொழுது ஆசீர்வதிப்பது குறித்து, பாருங்க எதிர்காலத்தை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்பதை குறித்தும் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். And that is it. It was as if David provoked the Lord to speak, and all through the chapter if you see, God was speaking along with him as to how his future is going to be, what he's about to do in his life.
ஒரு வாஞ்சையை எடுத்து சொன்னார் தேவனிடத்திலே. He only shared his desire to the Lord. அவ்வளவுதான். அந்த வாஞ்சை தாவீதுக்கு இருக்கிறது என்று தேவன் கண்டுபிடித்த உடனே அவர் ஆரம்பிச்சிட்டாரு தம்முடைய தெகுதேசியை இரவிலே எழுப்புகிறார். தாவீதிடம் போய் சொல்லு அப்படி எழுப்பி அனுப்புகிறார். And that is it. Only when David shared his desire out, he was not quiet. He made the servant of the Lord, you do not know at what time he woke that prophet, and he told him, go tell David about all that he is about to do. ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சையினாலே என்னுடைய இருதயத்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்புவீராக என்று கேட்போம் கர்த்தரிடத்திலே. Let us ask of the Lord, Lord, fill my heart with your desires. தாவீதை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். And that same God who blessed David is come in our midst. நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. And may the Lord bless even us. முதலாவதாக தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? And what is the first blessing that he gave unto David? வாசிக்கலாமா? 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்கள். Let us read from 1 Chronicles chapter 17 verses 8 and 9. நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். I have been with you wherever you have gone, and have cut off all your enemies from before you, and I will make you a name like the name of the great ones who are in the earth. I will appoint a place for my people Israel, and will plant them, so that they may dwell in their own place and not be moved again, and the wicked will not waste them any more as formerly. தாவீதின் இடத்திலே தேவன் பேச ஆரம்பிக்கிறார். And God started to speak with David. கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. The words of the Lord came unto him. அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா? Know from where he started? கடந்த காலத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். The Lord started to speak from the past. கடந்த காலத்திலே நான் எப்படி தாவீதை ஆசீர்வதித்தேன், How I blessed David in the past. தேவன் செய்த காரியங்களை இந்த இடத்துல கூறுகிறார். And God is speaking out the things that he had ஒரு done. நிலை இல்லாமல் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்த உன்னை தெரிந்தெடுத்து நாட்டினேன் என்று சொல்கிறார். And the Lord is saying, you who were temporary, were not established, I took you and I planted you. முதலாவது குறிப்பாக நாட்டினார். And the Lord, at the first point, he established him. தாவீதை தேவன் நாட்டுகிறார். And the Lord is establishing David. என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து அவளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நாட்டுகிறார் என்பதையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். And we can also see over here doing all, what are the things that he did in order to establish them, we can see here. பாருங்க, அந்த தாவீது எந்த நிலையிலிருந்து அவர் வந்தார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். And he tells well clearly from what position or situation he had come in over here. இந்த 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ போன இடமெல்லாம் முன்னோடே இருந்து. In verse 8 we read, I have been with you wherever you have gone. நீ அலைந்து கொண்டிருந்தாயே, And you were wandering. அநேகம் பிரச்சனைகள் மத்தியிலே நீ சென்று கொண்டிருந்தாயே, And you were going through many problems and troubles. உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord is saying, I am standing along with you. அவர் நம்மோடு இருந்தபடினால்தான் இவ்விதமாக நம்மை கொண்டு வந்து ஒரு நிறையிலே நாட்டினார். Only because he had been along with us, he had come, made us to come to a place, and he established us. தாவீது போன இடத்திலெல்லாம் அவரோடு இருந்தாராம். எதற்காக தெரியுமா? அவரை நாட்டும்படியாக. Wherever David went, the Lord was along with him. Why? In order to establish him. அவருடைய பெயரை பிரசாரப்படுத்தும்படியாக தேவன் கூடவே இருந்தார். In order to make his name great, the Lord was along with him. சத்துருக்களை எல்லாம் தாவீதுக்கு முன்பதாக நிர்மூலமாக்கினார். And he destroyed all the enemies before David. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்த போதிலும் கூட சில வேளைகளிலே நாம் தனியாக இருக்கிறோம் போல உணர்வோம் அல்லவா? And even though when the Lord is along with us, sometimes we feel that as if we are all alone. சொல்லுவாங்க சிலர், எல்லாம் இருந்தும் எனக்கு ஒண்ணும் இல்லை. And some people used to say, even after having all and everything,
it seems I have nothing. எல்லாம் குடும்பம் எல்லாம் கூட இருக்கிறாங்க, ஆனாலும் என் கூட இருக்க யாரும் இல்லை. It is true that the entire family members are there, but still they feel all alone. இப்படிப்பட்ட நிலையும் சில வேளைகள் நமக்கு வரலாம். Sometimes situations like these might also come to us. தாவீதுக்கு வந்தது. Even for David it came. அந்த வேளையில தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? And what did David do at that point of time? வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let us read from 1 Samuel chapter 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Now David was greatly distressed, for the people spoke of stoning him, because the soul of all people was grieved, every man for his sons and his daughter. But David strengthened himself in the Lord his God. தாவீது தன் வாழ்க்கையிலே பல பாதைகள் கூட கடந்து சென்றார். And David has undergone different situations in his life. ஆனா ஒரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? But the happy news and good thing is, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து தேவன் கூட சென்றார். and God went along with him wherever he went. எதற்காக தெரியுமா? You know for what reason? என் தாவீதை ஒரு உன்னத இடத்திலே கொண்டு வந்து நாட்ட வேண்டும். In order to bring David to a highest position and place and establish him over there. ஆண்டவரே நீ என்னோடு இருந்தால் இது ஏன் நடக்கிறது என்ற கேள்விகள் தாவீதுக்கு வந்தது போல வரலாம். And like unto David, we might also have questions. Lord, if only you had been with me, why all these situations come? தாவீதை உன்னதமான இடத்திலே நாட்டின அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். The same Lord who established David in the highest place is along with you. இந்த இடத்திலே பார்க்கிறோம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். And over here we see David was very much distressed. கூட இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்களாம். And those who were along with David, they were only planning and talking to stone him. அவ்வளோ நாள் கூட இருந்தவங்க, Those who were along with him for such a long time. ஒருவேளை குடும்பத்தார் நம்ம எதிர்க்கலாம். Perhaps even our family members can oppose us. பாருங்க அந்த வேளையில தாவீது யோசித்திருப்பார், ஐயோ நான் தனியாக இருக்கிறேனே. And at that point of time, David would have thought, oh, I'm all alone. இந்த தாவீதின் வாழ்க்கையை தியானித்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் இந்த வசனத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். When I was meditating on the life of David, the Lord spoke to me. கூட இருக்கவங்களே எதிராக காணப்பட்டாலும் And those who were along with him seemed to be as opposers and enemies. தாவீது ஒன்றை செய்தார். But David did only one thing. தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். But David strengthened himself in the Lord his God. அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன வார்த்தை? நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து தேவன் கூட இருந்தார். யார் கூட இல்லாவிட்டாலும் தேவன் கூட இருந்தபடினாலே அவர் உடைந்து போகவில்லை, சிதைந்து போகவில்லை. கர்த்தரனை உருவாக்கி உயர்த்துவார், நாட்டுவார் என்று கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். And at that point of time these words were fulfilled. I have been with you wherever you have gone. Because at that point of time he was not broken, he did not go away, but the Lord strengthened him, he created him, and in the Lord he strengthened himself. தேவன் நம்மை நாட்டும்படியாக ஒரு சில நாம் விரும்பாத பாதையிலே நம்மை நடத்துவார். In order to establish us and to plant us, sometimes the Lord will lead us in ways that we do not like. அந்த வித்தியாசமான பாதைகள் நமக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரே நீர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறீர் என்று நாம் தீட்டிக் கொள்ள வேண்டும். And though we do not understand the paths that the Lord is leading us, yet we need to pray, Lord, you do everything for my good. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. And we know well that all things work together for good for those who love the Lord. தேவன் நம்மை நாட்டுகிற தேவனாக இருக்கிறார். God is a God who establishes us. ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தில் இன்னும் சில காரியங்கள் நடக்கவில்லையே, இது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். And you might be praying, Lord, certain things are still not happened. These things should happen in my life. You might be praying. கர்த்தர் அதை நிறைவேற்றியே தீருவார். And the Lord will definitely fulfill it. இந்த மனிதனை போல இவர்களை போல அவளை போல நானும் நிலைப்பட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். தேவன் அவர்களை விட நம்மை நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கிறார். And we might be thinking, I also need to be established and grow to such a position like these people. But then the Lord says, He will establish you and bring to a greater position than all these people. தேவன் நம்மோடு கூட இன்று நேற்று இல்லை, அவர் எப்பொழுது தெரியுமா இருக்கிறார்?
And you know, from when the Lord is along with us, not just yesterday or today. வாசியுங்கள் ஏசாயா 49 முதல் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Isaiah chapter 49 and verse 1. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். The Lord has called me from the womb, from the matrix of my mother, he has made mention of my name. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் என்று பார்க்கிறோம். And we see over here from the mother's womb. தாயின் கற்பத்தில் இருந்தது முதலாம். And from the time that we were in our mother's womb. இதிலே தமிழிலே விதமாக சொல்லுகிறது. And in Tamil it's so given. தாயின் வயிற்றிலே இருக்கையில் என் நாமத்தை என் பெயரை பிரஸ்தாபமாக்கினார். And the Lord has made mention of my name when I was in my mother's the matrix. ஆங்கிலத்திலே மென்ஷன் ஆஃப் மை நேம் என்றிருக்கிறது. என் தமிழிலே நாமத்தை பெயரை பிரஸ்தாபமாக்கினார். பிரஸ்தாபனா புகழ்ச்சியாக்கினார். And in Tamil it's so beautifully given. It means the Lord proclaimed or made the name great. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? What is the joyous thing for me? இந்த உலகத்திற்கு வந்த பிறகு தேவன் நம்மோடு இல்லை. தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தி இன்று வரைக்கும் கூட இருந்து நம்மை நாட்டினார். The Lord had been with us not just after we were born, but even when we were in our mother's womb. He made mention of our name, he proclaimed it, and he also made our name so great, and he has established us till date. 1 நாளாகமம் 17:8 விதமாக வாசிக்கிறோம். In 1 Chronicles chapter 17 and verse 8 we பாருங்க, read, அதிலே தேவன் அழகாக சொல்லுகிறார். and the Lord is beautifully saying, 9ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார். in verse 9 he says, என் ஜனத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே குடியிருக்க செய்தார். I have ordained a place for my people and I have planted them. எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். And he had appointed a place. அதிலே நாட்டும்படியாக என்னை கொண்டு சென்றார். And he took me over there in order to plant me. தாவீதுக்கு கடந்த நாட்களிலே செய்தவற்றை கூறுகிறார். And having done all in the past, he was speaking to David. நீங்களும் கூட கடந்த நாட்களிலே தேவன் செய்த நன்மைகளை மறந்து போக வேண்டாம். And even so, you should not forget the good things, whatever things the Lord has done in the past. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? And this is the thing that I very often say. ஒரு டைரி வாங்குங்க. Buy a diary. அந்த டைரியில கடந்த நாட்களிலே தேவன் என்னென்ன பாதையிலே நடத்தினார் எழுத ஆரம்பிங்க. Start writing how the Lord had been leading you in the past. அதற்கு ஒவ்வொன்றுக்காய் நன்றி செலுத்துங்களேன். And give thanks for each and everything. உங்களுடைய ஜெப நேரம் அதில் ஜெபிப்பதுக்கு நேரமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ குறிப்புகள் இருக்கும். And to the extent that you will say there is no time to pray, so much of good things and points will be there for you to write. கடந்த நாட்களிலே உங்களை என்னையும் நாட்டினார். And in the past the Lord established you நீ and me. இன்று நிலையில் இருக்கிற அந்த நிலை யோசித்து பாருங்க பார்க்கலாம். Let's think for a while the situation that you are in as to how we are. தேவன் உங்களை என்னையும் நாட்டின கிருபையினால தான் நாம் விதமாக இருக்கிறோம். It's only because of the grace of God that he established you and me. We are like this. நிகழ்காலத்திலே அவர் செய்வது சொல்கிறார். And he is also speaking about what he is about to do in the present. வாசிங்கள் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Let us read from 1 Chronicles chapter 17 verse 10. உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். Ever since the time I appointed leaders over my people Israel, I will also subdue all your enemies. I declare to you that the Lord will build a house for you. கடந்த காலத்திலே கர்த்தர் நாட்டினார். In the past the Lord established. நிகழ்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த இடத்தில் வருகிறதை பார்க்கலாம். And we can see the word of the Lord is spoken in the present. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என அறிவிப்பு வருகிறது. A declaration came forth that the Lord will build a house for you. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். And even now the Lord will build a house for you. அதை சொல்லிவிட்டு என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். And saying that he says, I declare or I pronounce. கர்த்தர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who declares. அறிவிப்பு.
And he's declaring it. தேவன் அறிவிக்கிற தேவன். God is a God who makes a declaration. தேவன் நாட்டினார். God, he established. இப்பொழுது நிகழ்காலத்திலே செய்யப்போவதை அறிவிக்கிறார். And now in the present, he's telling him what he's going to do. He's declaring it. தேவன் தாவீதை பார்த்து வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். Looking unto David, the Lord said, I will build a house. அதை சற்று ஆழமாக பார்த்த பொழுது, ஆண்டவரே உமக்கு வீட்டை கட்டுவேன் என்று தாவீதின் வாஞ்சையை அவர் கேட்ட உடனே, அது இல்லப்பா, நான் ஒரு வீட்டை உனக்கு கட்டுவேன் என்று சொல்கிறார். And when you go deep and meditate, David was saying, Lord, I need to build a house for you. God said, not so. God says, I will build a house for you. உன்னுடைய வாஞ்சை எல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால் நான் சொல்றேன், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். Let all your desires be there, but before that, let me declare, I will build a house for you. தேவனுடைய காரியங்களை குறித்த வாஞ்சைக்கே இவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்றால், தேவனுக்காய் கிரியை செய்கிற நமக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். When we have so much of blessing, when we have a desire to do certain things for the Lord and for God, things pertaining to God, how much more will he bless us when we are doing his ministry and in doing things for God. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த வசனத்திலே சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். And over here he says, I will subdue all your enemies. சுற்றிலும் இருந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். And from the enemies that were surrounding him all around, the Lord is giving rest unto David. இதே சம்பவங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். And we can look about a same situation in 2 Samuel chapter 7. அதிலே முதல் வசனத்தை வாசியுங்கள். And let us read first verse. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். Now it came to pass when the king was dwelling in his house, and the Lord had given him rest from all his enemies all around. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்க, சுற்றிலும் இருந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். And over here we read, the Lord gave rest unto David from the midst of all his enemies were round about him. சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். The blessing that the Lord gives us is a great blessing when the enemies have surrounded us. இன்றைக்கு கூட இஸ்ரவேல் தேசமானது சுற்றிலும் சத்துருக்கள் நிறைந்த தேசமாய் காணப்படுகிறது. Even today, the nation of Israel where they are living, it is surrounded by enemies. பாருங்க, அதின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கட்டி எடுக்கிறார். And in the midst of that, the Lord is giving peace. அதுதான் தேவனுடைய செயல். And that is the work of God. எல்லா சூழ்நிலையிலும் சாதகமா இருக்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் என்று சொல்வதை விட, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எதிர்ப்பா இருக்கும் பொழுது தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கும். தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் தாண்டி நான் வருவேன் என்ற ஒரு பெரிய சமாதானம். And when everything is quiet and good, when we have peace, that is not great. But when everything is controversial and it is against us, but then we have a divine peace. That is the greatest blessing that God gives us. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. When everything was opposing, which things were against him, now comes the declaration from the Lord that he is giving rest and peace. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது சூழ்நிலை எல்லாம் வேறுவிதமா இருக்கிறதே, ஆண்டவரே இது எப்படி நான் விசுவாசிப்பது என்று கேட்கும் அளவுக்கு சூழ்நிலை எதிராக இருக்கலாம். And to the extent you might be asking, Lord, things all around me is not conducive, it is all opposing, but then how your words are going to be fulfilled, we might be asking. எல்லா செய்திகளிலும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ப முடியாத ஆசீர்வாதத்தை, ஒரு ஆச்சரியத்தை கர்த்தருடைய வார்த்தை செய்ததை பார்க்கலாம். In each and everything, the word of the Lord came in. When the word of the Lord came in, things where we could not believe or we could not understand, but the work of the Lord, it did greater things. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதே. Lord, all the situations around me is opposing and controversial. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், தேவனுடைய அறிவை பாருங்கள். Do not look into the situation, but look at the declaration of God. சூழ்நிலையை ஒருபோதும் பார்க்க வேண்டாம், தேவனுடைய அறிவிப்பை பாருங்கள்.
Do not look into the situation at any time, but look at the declaration of God. சூழ்நிலையை நோக்கி பார்க்கறதுனால தான் அநேக வேளையில நம்மால் தேவன் எண்ணத்தபடி வர முடியாமல் போகிறது. Only because we are just looking at the situation, we are not able to come to the level that the Lord is looking at. தேவன் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். And God has kept in store a different kind of a blessing. தேவனுடைய அறிவிப்பு. The declaration of God. வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. Let us read from 2 Samuel chapter 7 verse 12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். When your days are over and you rest with your ancestors, I will raise up your offspring to succeed you, your own flesh and blood, and I will establish his kingdom. வீடு என்பது சந்ததியின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. When you talk about a house, it represents the blessing of generations. வீடு என்று சொல்லும்போது எழுத்தின்படியான வீட்டையும் குறிக்கிறது. And when you talk about a house, it talks about a literal house. எழுத்தின்படியாகவே இடம் விட்டு இடம் அலைந்து மிகவும் சோர்ந்து போயிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நல்ல ஸ்தானத்திலே நாட்டுவாராக. Literally speaking, you have been wandering from one place to the other, and may the Lord establish you in a good position and place. சில பார்த்துருக்கிறேன். வீட்டை மாற்றி மாற்றி என் பொருளெல்லாம் நாசமாகுது. I've seen certain people, pastor, changing from one house to the other. I've lost all my things. இந்த மாற்ற வேண்டும் நினைச்சாலே எனக்கு தலை சுத்துதியா. The moment I think of changing a house, shifting a house, I get a headache. கர்த்தர் நாட்டுகிற தேவனாக இருக்கிறார். And a God is a God who establishes. ஆச்சரியமான கிரியைகள் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. And you will see surprising things happening. தேவனுடைய காரியங்களுக்கு எடுத்த வாஞ்சை இருக்கும் பொழுது அவர் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். When we have a desire pertaining to the things of God, he is the God who establishes or builds a house. தாவீது கேட்கலங்க. David did not ask. தேவனே இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். God himself declares this blessing. அவர் வீட்டை கட்டுகிறார். He builds the house. இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால் எழுத்தின்படியான வீட்டையும் அல்ல உன் சந்ததியாகிய வீடு என்று சொல்கிறார். Not only literally about the house, but he speaks about the blessing of generation. உண்மையாகவே அநேக சந்ததிகளை குறித்து கவலையோடு இருப்பீர்கள். And truly speaking, many are very much worried about the generation. தேவனுடைய அறிவிப்பு வருகிறது. But the declaration of the Lord is coming. என்ன அறிவிப்பு தெரியுமா? Now what declaration? ஒரு வீட்டை நான் கட்டுவேன். I will build a house. சந்ததியாகிய வீட்டை எப்படி கட்டுவேன்? And how will I build a house of generation? அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்குது ஆண்டவரே என்று கவலையோடு இருக்கிறீர்களா? Are you worried, Lord, that things are not so conducive? உன் பிள்ளைகளை நான் பொறுப்படுத்திக் கொள்கிற தேவனாக இருக்கிறேன். And I am a God who takes care of your children. அந்த பிள்ளைகள் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவளின் பெயரை பிரஸ்தாபப்படுத்தின தேவன் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, I am a God who proclaimed the name of your children even when they were in the mother's womb. இன்றைக்கும் கூட அந்த பிள்ளைகளை நான் பொறுப்படுத்தி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And even today I will take care of your children, I will lead them. தேவனுடைய அறிவிப்பு மாறாது. The declaration of the Lord will not change. அது நிறைவேறியே தீரும். It will definitely be fulfilled. தேவன் நிகழ்காலத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், And what is that the Lord is speaking in the present? உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். And I will build a house for you. ஒருவேளை உங்களுக்கு கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். Perhaps you might not have the fruit of the womb. தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், But this is what the Lord says. நான் ஒரு சந்ததியை தருவேன். And I will give a generation. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், And this is what the Lord is saying. நான் வீட்டை கட்டுவேன். I will build an house. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் அவர். He is a God who builds an house for those who are alone. ஆச்சரியமான அனுபவங்கள் உங்களை தேடி வரும். And surprising experiences will come looking for you. கடைசியாக ஒன்றை தானித்து முடிக்க And விடுவோம். finally, let us meditate on one point and conclude. இப்பொழுது வாசியுங்கள் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். Let us read from 1 Chronicles chapter 17 verses 11 and 12. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்.
அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். When your days are over and you go to be with your ancestors, I will raise up your offspring to succeed you, one of your own sons, and I will establish his kingdom. He is the one who will build a house for me, and I will establish his throne forever. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. And God's word speaks about things that will happen in the future. என்ன செய்வாரா? What will he do? நிலைக்க பண்ணுவாரா? And he will enable you to remain. நிலைக்க பண்ணுவார். And the Lord says he will enable you to remain. அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். I will establish his throne forever. அவர் சொன்ன அறிவித்த வார்த்தை அதுதான். And that is what he declared. அந்த வார்த்தைகளை கர்த்தர் உண்மையாக நிலைக்க செய்கிறார். And truly speaking, the Lord makes it to remain. உண்மையாக அந்த காரியத்தை சரித்திரத்திலே நீங்களும் நானும் இன்றைக்கு காண கத்த கிருபை செய்கிறார். And today you and I, the Lord enabled us to see that with our own eyes that he had fulfilled it. தேவன் ஒரு சில வார்த்தைகளை அறிவிக்கிறார் தாவீதுக்கு. And God declares certain things to David. அந்த வார்த்தைகளை காண்பதற்கு தாவீது இல்லை. In order to see those things, David was not there. ஆனாலும் தேவன் சொன்ன அறிவிப்பு மாறாதது என்று வேதத்திலே வாசிக்கிற நீங்களும் நானும் கண்டு அவர் துதிக்க கத்த கிருபை செய்வாராக. And may the Lord give us grace to praise and thank God, because even though he was not there, yet whatever the Lord has declared, he has fulfilled it. தாவீதுடைய காரியம் என்னன்னா அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். And what is that David need to do? He only had to believe it. சரித்திரத்தில் பார்க்கிறோம், சாலமோனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தை ஆசீர்வதித்து அவருக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து ஞானத்தினாலே பிரசாபப்படுத்தினவராக இருக்கிறார். And we see in the history that God blessed his son Solomon. He established his kingdom. He gave him wisdom, and also made him to become famous through that wisdom. அவரை தேவன் நிலைக்க பண்ணினதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், In order to say about how he established or made him to remain, சேபாவின் ராஜஸ்ரீ வெளியிருந்து கேள்விப்பட்டார், என்ன இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு வரும்பொழுது அங்க வந்து உண்மையை பார்த்த பொழுது இங்கு நடக்கிற காரியத்தில் கொஞ்சமாக சொல்லப்படவில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து சாலமோனை நிலைக்கப்படினார். the queen of Sheba, she heard about all those things and she came and saw. And then when she saw all the things that were happening, she was able to say, I heard only a little of what is happening. To that extent, the Lord blessed Solomon his son, and he established him over there, made him to remain. இந்த ஒரு வார்த்தைகளை தேவன் சொல்லும் பொழுது தாவீது அவருக்கு புரிஞ்சிருக்குமோ புரியலையோ எனக்கு தெரியல. When these words are spoken, I do not know whether David was able to comprehend or understand this thing. தாவீது நாட்களிலே சொல்லுகிறார், சாலமோனை குறித்து சொல்லுகிறார். During the days of David, God was speaking about the days of Solomon. அவருடைய சாலமோன் கட்டப்போகும் ஆலயத்து குறித்தும் சாலமோனுடைய உறுதியான சிங்காசனத்தை குறித்தும் கர்த்தர் அப்படியே பேசிக்கொண்டே போகிறார். The Lord went on speaking about what he was about to do in the life of Solomon, that he will build a temple and that his kingdom will be established and it will be a steadfast one. அது மட்டுமல்ல, Not only that, 1 அதிகாரம் 13-14 வசனங்களிலே விதமாய் பார்க்கிறோம். in 1 Chronicles chapter 17 verses 13 and 14 we read, பாருங்க, அவனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், I will be a father for him, அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், and he will be my son. என் கிருபை அவனோடு இருக்கும், My grace will be along with him, நான் விலக்க மாட்டேன். and I will not change. பாருங்க, அப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். And he went on saying all these things. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தாவீது கண்ணீரோடு இருந்திருப்பார். And I believe when God was saying all these words, David would have been filled with tears. என்னை ஆசீர்வதித்த தேவன், நாட்டின தேவன், அழைத்த தேவன் என் சந்ததியோடு கூட அவ்வளவு நெருக்கமாக இருப்பீரோ ஆண்டவரே என்று அவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார். And he would have been shedding tears of joy, saying, Lord, a God who blessed me, who established me,
will you also bless my generation and establish my generation? சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் மேன்மை குறித்தும் தேவன் பேசுகிறதை பார்க்கலாம். And we can also see about God speaking about the kingdom of Solomon and how it will be established and it will become great. தேவன் நிலைக்கச் செய்கிற தேவனாக இருக்கிறார். God is a God who makes us to remain. ஆண்டவரே, நான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்வியோடு காணப்படலாம். And you might be with the question, Lord, I'm doing all these things, but in the future, how it will be? நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது ஆண்டவரே, பின்னாட்களில் இது எப்படி இருக்கும் என்று அநேகர் கேள்வியோடு காணப்படலாம். And many of you might be with the question, Lord, whatever things I'm doing today, it is all fine and good, but in the future, how it will be? என்னுடைய குடும்பம், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை எப்படி இருக்கும் என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். And many of you might be asking, Lord, about my family, my business and my work, how it will all be? சரித்திரத்தை பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்காக பேசுவார்கள். If we need to talk about history, they will keep talking for hours together. நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அநேகர் சொல்லுவார்கள் மணிக்கணக்காக. If we need to talk about whatever things are happening in the present, many people will be talking for hours together. ஆனால் நடக்க போவது நம்முடைய கையில் இல்லை. But what is about to happen is not in our hands. ஆனால் ஒன்று, நம்மை நிலைநாட்டின தேவனுடைய கரத்திலே, அது மட்டுமல்லாமல் இப்படி செய்வேன் என்று அறிவிப்பு கொடுத்த தேவனுடைய கரத்திலே அந்த எதிர்காலம் இருக்கிறது. அவர் நம்மை நிலைக்க பண்ணுவாராக. But one thing, our future is in the hand of the Lord, one who established us, one who also declared it, and he is the one who will make us to remain in that. நிலைக்க பண்ணுவாராக. And may he enable to remain. இந்த இடத்துல பார்க்கிறோம் 11ஆம் வசனத்திலே, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். And in verse 11 he says, I will establish his throne. அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். I will establish his throne. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17 14. Let us read verse 14. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். I will set him over my house and my kingdom forever. His throne will be established forever. முதலாவதாக 11ஆம் வசனத்திலே அவன் ராஜ்யம் என்று சொன்ன அதே தேவன், In verse 11, the same God who said his throne, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். and he says in verse 14, I will settle him in mine house, in my kingdom forever. தாவீதின் சந்ததியோடு கூட தேவன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. And these verses very clearly says how closely the Lord was with the generation of David. அவன் ராஜ்யம் என்று சொல்லுகிறார். And he says his throne as kingdom. 14 என் ராஜ்யம். In verse 14 he says, in my kingdom. அதற்கு முன்பதாக அந்த சாலமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். And before that, Solomon built a house for the Lord. அந்த ஆலயத்தை கட்டின உடனே தேவன் அதிலே வந்து வாசமாயிருக்கிறார். The moment he built that house on the temple, the Lord was dwelling in that. ஆசாரியர்கள் ஊழியத்தை கூட நிற்க கூடாமல் அவிதமாக அவ்வளவு மகிமையாக அவருடைய சமூகம் அங்கு காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். And we also read to the extent that even the high priest will not be able to dwell and get in. The presence of the Lord was so glorious in that temple. தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் பார்க்கலாம். And we can see the presence of the Lord, it brought down to earth. சந்ததிகளை குறித்து கவலையோடு இருக்கிறவங்க நீங்க இந்த கவலை விட்டுருங்க. And those who are very much worried about your generation, leave off those worries. அவன் ராஜ்யம் அல்ல என் ராஜ்யம் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, it is not his kingdom, but my kingdom. உன் பிள்ளைகள் அல்ல என் பிள்ளைகள். It is not your children, but they are my children. அந்த பிள்ளைகள் என் ஆலயத்திலும் என்னுடைய ராஜ்யத்திலும் நெடுநாட்களாக நிலைத்திருப்பார்கள். And he says, your children will be in my house and in my kingdom forever. இந்த வார்த்தைகள் உண்மை. And these words are true. இன்று வரைக்கும் உங்களை தேவன் நாட்டினது எவ்வளவு உண்மையோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுவது எவ்வளவு உண்மையோ, அதுபோல நிலைக்கப்படுவதும்
அவ்வளவு உண்மை என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying, as much it is true that He has established you, that He has declared the words of His words today to you, even so it is very much true that He will enable you to remain. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. we praise you right now. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள் தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் வந்தது ஆண்டவரே. Lord, the word of the Lord came unto David through prophet Nathan. இதுவரை நீர் எப்படி நடத்தினீர் என்று அழகாய் சொன்னீரப்பா. You beautifully told him how you had led him in the past. அலைந்து கொண்டிருந்த எங்களை நீ நாட்டினே துதிக்கிறோம் அப்பா. We praise you because you established us once we were wandering. நாட்டின் எங்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்து அறிவித்தீரப்பா. Lord, you declared about our future unto us, O Lord. நீ அறிவித்த காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நாங்கள் ஆண்டவரே ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதின் வாழ்க்கையிலே அது நிறைவேறினதை நாங்கள் கண்டோம் அப்பா. அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நீ கிருபை செய்வீராக. Even as we were looking in amazement how beautifully you have been making all those things to remain in the life of David, even so enable those things to be established and let it remain in our life. வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன தேவன் அதை அப்படியே செய்வீராக. A God who said, I will build an house, you do it accordingly. சந்ததியாக வீட்டை கட்டுவேன் சொன்ன தேவன் சந்ததியை காண கிருபை செய்வீராக. A God who said that you will build a house of generation, even so enable us to see the generations. அது மட்டுமல்ல, அந்த சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. Not only that, Lord, make those blessings of generations to remain. நீதிமானின் சந்ததி அப்பத்தை இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். Lord, we read the seed of the righteous shall not famish. நீதிமானின் சந்ததி ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்று பார்க்கிறோம் அப்பா. Lord, we see the seed of the generation of the righteous will not be forsaken. நிலைத்திருக்க செய்வீராக. Enable us to be established. உம்முடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேற கிருபை செய்வீராக. Lord, be gracious that your words will be fulfilled as it is. நிறைவேற்றியருளும். You fulfill it, Lord. ஆசீர்வதியும். You bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அன்பும் இடதும் மாதம் சமாதானம் ஆள்கையும் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக எல்லாரும் சொல்லுங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள், அவர் அறிவித்த வார்த்தைகள் அது அப்படியே நிறைவேறி கண்களாலே நாம் அதை காண்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்கள். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேற்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்வார், அவர் செய்கிறதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. சொந்த கண்களாலே காண்பீர்கள். God bless you. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.